ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். வா என் உயிரே, உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக, உன் நலனுக்காக உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நீ கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்களுக்கு உன்னை விட்டு விலகி விடுவார்கள். உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை உருவாக்குகிறேன். ஆகவே இவர்களது ஆலோசனைகளுக்கு செவி கொடு. இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு. ஓம் சாய்ராம் என்று சொல்லு. உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன். அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உனது தலையை அலங்கரித்த ராஜா முடியாகவும் இருக்கும். நீ பிறரால் போற்றப்படுவாய். உனது வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டக்குரியதாகும். உனது மேன்மைக்கும் காரணங்களால் அமைந்துவிடும். ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடனானது. அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியவே முடியாது. சூழ்நிலைக்கேற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மைகளை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் பெறுவார்கள். வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய பயணமான ஒரு அம்சம் கூட. தெளிந்த நீரோடை போல மனம் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியுள்ளது. இதில் மிக முக்கியமான ஒன்று, இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது. ஆம், வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை. காரணம், குறைவில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சாத்தியம். உன் மகிழ்ச்சியான பொழுதை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான். மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியதன்று. மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது. மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதும் உன் கையில் தான் இருக்கிறது. சாய் அப்பாவை நாம் மனமாக வழிபட்டால் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.